ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீட்டில் அந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா எஸ்டர்டே நைட் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, அந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, அவங்களோட கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்கும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இது டைம்லெஸ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங். ஸோ யாருக்கு ரெசனேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க இது விட்டுட்டுங்க. ஓகே ஓகே தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Ace of Pentacles, Four of Swords, Six of Swords, Judgment, Three of Pentacles, Four of Cups, Sun, Ten of Swords, World, Seven of Swords, Hanged Man, Star. So bottom of the deck, Ace of Pentacles. King of Pentacles, Page of Cups, Lovers, Ace of Swords, Ten of Wands, Two of Swords, World, third party, okay, Son of Swords, ஓகே. ஸோ இன்றைக்கி வீட்டில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா எஸ்டர்டே நைட் நீங்கள் லவ் பண்ணுற போஸ்டரோட திங்கிங் அண்ட் கரண்ட் சுச்சுவேஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோ போஸ்ட்லேஸ் ரீடிங் கிடையாது. இது ஒரு ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். நீங்கள் ஒரு கைடாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, தென் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நான் பொண்ணுனால பையனை பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகணும். ஓகே ஓகே ஸோ ஆக்சுவலி இவர் நேற்று நைட்டு இவர் திங்க் பண்ண விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த ஒரு பர்சன் பயங்கர ஒரு ட்ரீமராக இருக்கலாம். இவர் லைஃப்பில் அவருக்கு ஒரு கோல்ஸ் இருக்கலாம், சில அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கலாம். ஓகே, லைஃப்பில் வந்து 1 2 ஆக்கணும், 2 3 ஆக்கணும், பிஸ்னஸை பெருசாக கொண்டு போகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் மைண்ட் உள்ள ஒரு பர்சனாக இருக்கலாம். நல்லா சம்பாதிக்கணும், ஒரு மணி மைண்டட் உள்ள ஒரு பர்சனாக இருக்கலாம். ஓகே, இப்போ இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இவர் ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு விஷயம் கெரியரில் தான் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இவருக்கு நல்ல ஒரு நம்ம லைஃப்பில் ஒரு இவருக்கு ஒரு கோல் உண்டு, இவருக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் உண்டு. இவங்க நினைக்கிற விஷயம் நடக்கணும். நம்ம கோல் இம்பார்ட்டன்ட். ஓகே, அப்போ இவர் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இவர் ஃபோக்கஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் கெரியரில் தான் பயங்கர ஃபோக்கஸ். பட் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இவர் கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறாரு, மைண்டை டைவர்ட் பண்ணுறாரு, கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. ஸோ இவரோட திங்கிங் ப்ராசஸ் கெரியரை பேஸ் பண்ணி இருக்குது. ஓகே ஓகே பட் ஆல் ஹாப்பி கிடையாது, பயங்கர சேடு தான். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இவரே உள்ளுக்குள்ளே எல்லா விஷயத்தையும் சப்ரஸ் பண்ணி வச்சுருண்டு. ஆக்சுவலி இவருக்கு மனசுக்குள்ளே ஸ்நேகம்னு ஒரு விஷயம் உண்டு. ஓகே, பட் அந்த ஸ்நேகத்துக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்காம, அந்த ஸ்நேகத்துக்கு ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுக்காம, அந்த ஒரு ஸ்நேகத்தை உள்ளுக்குள்ளே சப்ரஸ் பண்ணி வச்சுட்டு, அந்த ஒரு ஸ்நேகத்தை ஹைட் பண்ணி வச்சுட்டு, அந்த ஒரு ஸ்நேகத்தை டோட்லி உள்ளுக்குள்ளே புதைச்சிட்டு
இவர் கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. பட் என்ன தான் இவர் கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணாலும் இவருக்கு உங்கள் கூட இருக்கிற ஃபீலிங்ஸ் அந்த எமோஷன்ஸ் அடிக்கடி இவரோட மைண்டுக்குள்ளே வந்து போகிறனால இவர் என்ன தான் இதை வந்து டைவெர்ட் பண்ணி இதை விட்டு ஒழிச்சு ஓடி கரியர்னு மைண்டை டைவெர்ட் பண்ணாலும் சில சுச்சுவேஷன் சில விஷயங்கள் உங்களோட தாட்ஸ் உங்களோட நேம்ஸ் சில விஷயங்கள் அவருக்கு அந்த திங்கிங் வரக்கூடிய டைமில் இவரும் வந்து சம்டைம் டவுன் ஆகுறாரு. ஓகே, பட் இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷன் ஸ்நேகம் உண்டு இல்லை எல்லாம் ஓகே தான். பட் இவர் எல்லாத்தையும் ஹைடாக பண்ணுறாங்க. ஓகே, டோட்டலாக சுத்தமாக ஒட்டுமொத்தமாக உனக்கும் எனக்கும் எதுவும் இல்லை, உனக்கு எனக்கும் எல்லாம் முடிஞ்சு போச்சு, நீ யாரோ நான் யாரோ, உனக்கு எனக்கும் ஸ்நேகம் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே சப்ரஸ் பண்ணி வச்சுட்டு ஆளை கரண்ட் சுச்சுவேஷனில் கேரியரில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் ஆளோட கரண்ட் சுச்சுவேஷன். அப்படி கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணாலும் ஆளை ஹாப்பி கிடையாது. கெரியரில் இவர் எதிர்பார்க்குற ஒரு அவுட்கமும் கிடையாது, ஒரு இன்கமும் கிடையாது. காரணம் கேட்டால் ஆளு ஹாப்பி கிடையாது. இப்போ நம்ம ஒரு விஷயம் நம்ம ஒரு ஸ்டடிலையாக இருக்கட்டும், ஒரு கெரியர்லையாக இருக்கட்டும், இப்போ நம்ம நினைக்கிற விஷயங்களை நம்ம அட்ராக்ட் பண்ணணும். அப்படின்னா நம்மளோட மைண்டு வந்து பீஸாக இருக்கணும், நம்மளோட வைப்ரேஷன் நம்ம ஹையில் இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும், நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். இப்போ நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுறோன்னா அது ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி பண்ணும்போது நமக்கு அதில் நிறைய சக்ஸஸ் கிடைக்கும். இவர் கரண்ட் சுச்சுவேஷனில் கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறாரு, ஓகே, பட் ஆளு ஹாப்பி கிடையாது. அப்போ ஆளு ஹாப்பி இல்லாதனால, ஏன்னா ஆளு ஹாப்பி இல்லாத காரணம் என்னென்னா உள்ளுக்குள்ளே ஸ்நேகத்தை ஒழிச்சு வச்சுட்டு ஸ்நேகத்துக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு தெரியுறாங்க. அதனால தான் இவங்களுக்கு கரண்ட் சுச்சுவேஷன் ஹாப்பி கிடையாது. அப்போ டோட்டலாக ஆளு கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, பட் ஆளோட வைப்ரேஷன் ஹாப்பி கிடையாது, சேட் ஆகும். ஓகே, ஸோ அதனால் இவருக்கு கெரியர்லேயும் எதிர்பார்க்குற ஒரு அவுட்கமோ இன்கமோ எதுவுமே கிடையாது, பயங்கர சேடு. ஓகே, தென் இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு கார்டோட எனர்ஜி எனக்கு ஃபீல் ஆகிற விஷயம் எனக்கு இது ஒரு மேரிட்டல் அஃபேரான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஓகே, ஒன்லி இந்த ஒரு பர்சனுக்கு மேரேஜ் ஆகிருக்கலாம், மேரேஜ் ஆன பிறகு நீங்கள் இந்த ஒரு பர்சனை மீட் பண்ணியிருக்கலாம், இல்லைங்க உங்களுக்கு மேரேஜ் ஆன பிறகு இந்த ஒரு பர்சனை மீட் பண்ணியிருக்கலாம். ஸோ ஒரு மேரிட்டல் அஃபேரான ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகே, ஓகே, தென் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இந்த ஒரு பர்சனை எண்டப்பாக்கிட்டு போய் வந்து பிப்ரவரி மந்தாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆனது, இல்லைங்க 2 மந்த்ஸாக இருக்கலாம், இல்லைங்க 2 வீக்ஸாக இருக்கலாம், இல்லைங்க 2 இயர்ஸாக இருக்கலாம். டோட்டலி ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆகிட்டு உண்டு. இந்த ரிலேஷன்ஷிப் டோட்டலி எண்டப் ஆகிட்டு போயிருக்கு அப்படின்னா அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் நீங்கள் கிடையாது. எப்பவும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு வேணும், இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஃப்யூச்சர் வேணும், இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு லைஃப் லாங் என் கூட வரணும்னு தான் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம். ஓகே, எப்பவும் உங்களுக்கு இந்த ஒரு பர்சன் வேணும், இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும். ஏன்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது உங்களுக்கு ஒரு விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகும், இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது உங்களுக்கு ஒரு சந்தோஷமாகும், இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு லைஃப் லாங் ட்ராவல் பண்ணுறது உங்களுக்கு ஆசை. பட் இந்த ரிலேஷன்ஷிப் அப்படியே எண்டு பாயிண்ட் உண்டு. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஆளோட சுச்சுவேஷன். ஓகே, இந்த ஆள் ஓவர் திங்கிங் பண்ணுற ஒரு கேரக்டர் ஆகும். ஓகே, இவரே ஓவர் திங்கிங் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆகி நாளுக்கு 2 சுச்சுவேஷன் ஆகும். 2 சுச்சுவேஷன் உண்டு. மேபி மதர் இஷ்யூவாக இருக்கலாம், இல்லைங்க மேரேஜ் ஆன ஒரு பர்சனாக இருந்தாங்கன்னா அவங்க ஒய்ஃபாக இருக்கலாம், அப்படி மேரேஜ் ஆகாத ஒரு பர்சனாக இருந்தால் மதராக இருக்கலாம். ஓகே, தென் 2 சுச்சுவேஷன். அப்போ 2 சுச்சுவேஷத்தில் இந்த இவருக்கு 2 இம்பார்ட்டன்ட், 2லேயும் எதை சூஸ் பண்ண இவருக்கு தெரியாது, 2 சுச்சுவேஷன். ஓகே, அப்போ இவர் 2 சுச்சுவேஷன் இவருக்கு எதை சூஸ் இவர் பல தடவை 2 சுச்சுவேஷனில் கன்ஃபியூஸ் ஆகி நின்றுட்டு உண்டு. ஓகே, அதனால தான் இவர் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதது, ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுக்காதது, ஒரு பிடி கொடுக்காதது. சில மனுஷங்க ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயம் என்னென்னா எல்லாருமே வந்து ஸ்டார்டிங்கில் வந்து திங்க் பண்ண மாட்டாங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒருத்தவங்களை இப்போ நம்ம பார்த்தோன்னே நமக்கு பிடிக்குது, அட்ராக்ட் ஆகிறோம், ஒரு ரிலேஷன்ஷிப்பில் என்ட்ராகிறோம், ரிலேஷன்ஷிப்பில் என்ட்ராகி அடித்து பிடிச்சி லைஃப்பை என்ஜாய் பண்ணிவிட்டு ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு என்னெல்லாம் கிடைக்குமோ எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு ஞானம் வரும். நமக்கு 2 சுச்சுவேஷன். ஓகே, இந்த 2ல் இது அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே வராமல் இருந்திருக்கணும், ஸ்டார்டிங்லேயே ஒரு ஆளோட லைஃப்பில் என்ட்ரு ஆகாமல் இருந்திருக்கணும். ஸ்டார்டிங்கில் என்ட்ராகிட்டு ஒரு ஆளுக்கு லைஃப்பில் வந்து அந்த ஆளுக்கு ஒரு பொய் ப்ராமிஸ் கொடுத்து அவங்க மனசில் ஆசைகளை விதைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு ஞானம் வரும். நமக்கு 2 சுச்சுவேஷன், இந்த 2 சுச்சுவேஷனில் நமக்கு எது இம்பார்ட்டன்ட், அதுக்கப்புறம் தான் அவங்க ஓவர் திங்கிங் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப் விட்டுட்டு ஓடுவாங்க. அதே ஒரு சுச்சுவேஷன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்துருண்டு. இது ஆட்டோமேட்டிக்காக செப்பரேஷன் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இது இந்த ஒரு பர்சன் ஓவர் திங்கிங் பண்ணி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை செப்பரேஷன் ஆக்கிட்டு ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்ககிட்ட வந்துட்டு உண்டு, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆஃபர் கொடுத்து என்ட்ரு ஆகிட்டு உண்டு, இல்லைங்க வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் ஆஃபர்ஸ் கொடுத்து என்ட்ரு ஆகிட்டு உங்கள் லைஃப்பில் இந்த ஒரு பர்சன் வந்துட்டு வந்தது மட்டும் கிடையாது, ஆன் ஆஃப் சுச்சுவேஷன் என்னட்டு உண்டு. ஏன்னா ஆளுக்கு 2 சுச்சுவேஷன்.
2 சிச்சுவேஷனால் ஆள் டவுன் ஆகிற டைமில் உங்களை வந்து பார்க்குறது, ஆள் பெட்டரானது உங்களை கண்டிக்கவே மாட்டாங்க. மறுபடியும் ஆள் எப்போ டவுன் ஆகுறாங்களோ அப்போ மறுபடியும் உங்ககிட்ட வந்து ஹலோ ஹாய் ஹவ்வர் மெசேஜ் பண்ணுவாங்க. மறுபடியும் கொஞ்சம் உங்ககிட்ட வந்து கொஞ்சம் எமோஷனல் பேலன்ஸ் கிடச்சப்போ ஆள் விட்டுட்டு ஓடி ஆகும். ஸோ இவரை குறித்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை. இவர் வாரதும் போகிறது இந்த மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பில் நின்றுட்டு உண்டு. அப்போ நீங்கள் இவர்கிட்ட கேட்கலாம், உனக்கு நீ என்ன பண்ணிகிட்ருக்க, என்ன பார்க்க உனக்கு எப்படி இருக்குது, நீ உன் விருப்பத்துக்கு வர உன் விருப்பத்துக்கு போகிற, இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு அர்த்தம் இல்லை, இன்னைக்கு நீ என்ன இம்பார்ட்டன்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் கொடுத்துருக்க, உனக்கு நீ நீ தோணும் போது வர தோணும் போது போகிற, நான் என்ன பொம்மையா, எனக்கு உயிர் இருக்குல்ல, நீ என்னோட ஃபீலிங்ஸ் கூட எமோஷனல் நீ எதுக்கு விளையாடுற, நீ நிற்க முடியுதா ஸ்ட்ராங்காக நில்லு, இல்லைங்க நீ போயிட்டே நீ எதுக்கு என்ன கஷ்டப்படுத்துகிற, நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எத்தனை நாள் நான் டவுன் ஆகுறது, எனக்கு ஒரு கிளாரிட்டி கொடு, இல்லைங்க எனக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்து ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு எனக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு எனக்கு தெரியல. மேபி இந்த பர்சனுக்கு கிளாரிட்டி கேட்டிருக்கலாம், ஒரு கமிட்மெண்ட் கேட்டிருக்கலாம். இவர் உடனே ஓடிருப்பாங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு. நீங்கள் மேபி கிளாரிட்டியோ ஒரு கமிட்மெண்ட்டோ எதுவுமே நீங்கள் கேட்காம நம்ம 2 பேரும் லைஃப் லாங் வந்து ட்ராவல் பண்ணுவோம், நீங்கள் என் கிட்ட எதையும் எதிர்பார்க்காத, நானும் கிட்ட எதையும் எதிர்பார்க்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா ஸ்நேகம் கடைசி வரைக்கும் அழகாக பீஸ்ஃபுல்லாக போயிருக்கும். நீங்கள் ஒரு கமிட்மெண்ட்டோ ஒரு கிளாரிட்டி ஒரு ஸ்டெபிலிட்டி, எனக்கு ஒரு ஸ்டெபிலிட்டியை கேட்டிருப்பீங்க, ஆள் உடனே ஓடி ஆகிருக்கும். ஓகே, ஏன்னா ஆளுக்கு 2 சிச்சுவேஷன். டோட்டலாக கரண்ட் சிச்சுவேஷன் ஆள் ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு. ஓகே, டோட்டலாக ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. மேபி நீங்கள் கால் பண்ணாலும் மெசேஜ் பண்ணாலும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணிட்டு தான் நம்ம சொல்லலாம். சில பர்சன்ஸுக்கு ஒரு தாட்ஸ் இருக்கும், என்னென்னா நம்ம வந்து ஒரு ஹை வைப்ரேஷன், நம்ம ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். ஸோ நம்ம பண்ணுற தப்பு வந்து 4 பேருக்கு தெரியாது, நம்ம பண்ணுற தப்பே பண்ணாத மாதிரி சிலவங்க தப்பு பண்ணுவாங்க பாருங்கள். அதே மாதிரி இந்த ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப்பில் மைண்ட் கேம் கழிச்சுட்டு உங்களோட ஃபீலிங்ஸ் கூட எமோஷன் கூட விளையாடிட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு என்னெல்லாம் உண்டு எல்லாம் பண்ணிட்டு ஓடிட்டு உண்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, இந்த டோட்டலாக கரண்ட் சுச்சுவேஷன் இந்த பர்சன் ஹாப்பியாக கேட்டால் பெரிய அளவில் ஃபீல் பண்ணுற மாதிரியோ அந்த மாதிரிலாம் கிடையாது. பட் டோட்லி ஆள் ஒரு கன்ஃபியூஸ், டோட்லி ஆள் ஸ்டக் ஆகிட்டு உண்டு. ஆக்சுவலி இவருக்கு தேர்ட் பார்ட்டி ஃபேனாக சொல்லிட்டேன். ஆல்ரெடி மேரேஜ் ஆன ஒரு பர்சனாக இருந்தாங்கன்னா அவங்களோட ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லைங்க அவங்களோட மதராக இருக்கலாம். ஓகே, தேர்ட் பார்ட்டி உண்டு நமக்கு இங்கே. டோட்லி ஆள் வந்து தேர்ட் பார்ட்டிலையும் உங்களையும் ஸ்டக் ஆகிட்டு உண்டு. இவருக்கு 2 சிச்சுவேஷன், இவருக்கு 2 இம்பார்ட்டன்ட். பட் 2ல் எதை கொண்டு இப்போ ஃபேமிலின்னு சொல்லும்போது ஃபேமிலி இவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உண்டு. ஃபேமிலி வந்து இப்போ யாராக இருந்தாலும் ஃபேமிலியாக ரிலேஷன்ஷிப்பாக கேட்கும்போது கட்டாயம் ஃபேமிலி சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இவர் ஃபேமிலியை சூஸ் பண்ணிட்டு உண்டு. கரண்ட் சுச்சுவேஷனில் ஃபேமிலியாக ஃபோக்கஸ், பட் ஸ்டக் ஆகிட்டு உண்டு. இவர் உங்களை விட்டுட்டு இவர் ஃபேமிலி கூட சூஸ் பண்ணால் ஃபேமிலி கூட ஹாப்பியாக ஒரு இவர் எதிர்பார்க்குற ஒரு பீஸ் கிடைக்குதா, இவர் எதிர்பார்க்குற ஒரு சந்தோஷம் கிடைக்குதா கிட்ட கிடையவே கிடையாது. ஏன்னா இவர் டோட்லி ஸ்டக் ஆகிட்டு 2ல் எனக்கு எது இம்பார்ட்டன்ட், எனக்கு 2ல் எதை முன்னோட்டு கொண்டு போகணும், இவருக்கு அது ஒரு கிளாரிட்டியோ ஒரு ஐடியாவோ எதுவுமே டோட்லி ஸ்டக் ஆகிட்டு. இந்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் மெமரியில் ஸ்டக் ஆகி உங்களையும் மூவ் ஆன் பண்ணிட்டுலாம், உங்களையும் மறந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்த மூமெண்ட்ஸு தாட்ஸு இது எல்லாமே டோட்லி இவரோட மைண்டுக்குள்ளே உண்டு. டோட்லி இவர் ஸ்டக் ஆகிட்டு. கரண்ட் மேபி இவருக்கு இப்போ ஆப்ஷன்ஸ் உள்ள ஒரு பர்சனாக இருந்தால் கூட கரண்ட் சுச்சுவேஷனில் இவருக்கு உங்ககிட்டையும் ஒரு டோட்லி இவருக்கு ஒரு இப்போ ரிலேஷன்ஷிப்பே இப்போ தேவையில்லை, ரிலேஷன்ஷிப்பே எனக்கு வேண்டாம். ஏன்னா இவரே எதிர்பார்க்குற ஒரு இப்போ உங்ககிட்டே ஹாப்பி இல்லை, டோட்டலாக ஃபேமிலி லைஃப்ல ஒரு ஹாப்பி கிடையாது. ஓகே, ஏன்னா உங்ககிட்ட ஹாப்பி இல்லாததுக்கான என்ன, இவர் தானே ஓவர் திங்கிங் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு ஓடுனது, நீங்கள் கிடையாது. இல்லை டோட்டலாக உங்கள் சைடு ஒரு ஹாப்பி இல்லை, இவர் இருக்கக்கூடிய இப்போ எந்த சுச்சுவேஷனில் இருக்காங்க அந்த சைடு ஒரு ஹாப்பி இல்லை, டோட்டலாக இந்த சைடு ஒரு ஹாப்பி இல்லை. இவருக்கு இதையும் சூஸ் பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லை, அதையும் சூஸ் பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லை. டோட்டலாக ஒரு கன்ஃபியூஸ் ஆன சுச்சுவேஷன் ஆனந்திக்கிறாங்க. எனக்கு இப்போ என்ன வேணும், எனக்கு இப்போ ரிலேஷன்ஷிப் வேணுமா, இல்லைங்க எனக்கு ஒரு மென்டல் பீஸ் வேணுமா. ஓகே, இப்போ நான் ரிலேஷன்ஷிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதா, இல்லைங்க என்னோட பீஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதா. எனக்கு 2 சுச்சுவேஷனையும் ஸ்டக் ஆகி டவுன் ஆகி எனக்கு இப்போ மைண்ட் அளவில் ஒரு பீஸோ ஒரு நிம்மதி எனக்கு எதுவுமே கிடையாது. எனக்கு ஒரு ஹாப்பினஸ் இல்லை. நான் 2ஐயும் திங்க் பண்ணி எனக்கு இதுவான்னு திங்க் பண்ணி இப்போ நான் ஹாப்பி கிடையாது. இப்போ எனக்கு இப்போ 2ம் வேணும், இப்போ 2ம் நான் வேணும்னு நினச்சா தானே இப்போ எனக்கு வந்து நான் ஃபீல் ஆக போகிறேன். எனக்கு 2 வேண்டாம், எனக்கு 2 இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. மேபி இவர் ஃபேமிலிக்கு இப்போ ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கிறனால இவர் ஃபேமிலி சூஸ் பண்ணியிருக்கலாம். பட் ஃபேமிலி ஹாப்பி ஒன்றும் கிடையாது, ஃபேமிலி பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஒன்றும் கிடையாது. இவருக்கு இப்போ இவருக்கு தேவை எனக்கு ஒரு பீஸ், எனக்கு ஒரு மென்டல் பீஸ் போதும். எனக்கு இது வேண்டாம், எனக்கு அதுவும் வேணும். எனக்கு டோட்லி எனக்கு ரிலேஷன்ஷிப்பே வேணும். எனக்கு ரிலேஷன்ஷிப்லேயே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை.
எனக்கு இப்போ பீஸ் போதும், எனக்கு ஒரு மென்டல் பீஸ் வேணும், எனக்கு ஒரு சமாதானம் வேணும். எனக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன சமாதானப்படுத்தணும், என்னோடய மைண்டை நான் ஹாப்பியாக வச்சுக்கணும். நான் அதுக்கப்புறம் திங்க் பண்ணுறேன், எனக்கு எது தேவை, நான் எது கூட முன்னோட்டு கொண்டு போகிறேன், அதுக்கப்புறம் நான் திங்க் பண்ணுறேன். அந்த சுச்சுவேஷனில் தான் ஏன்னா இவருக்கு 2 சுச்சுவேஷன் திங்க் பண்ணி இவருக்கு ஒரு போர்டு தான் ஃபீல் ஆகிட்டு ஓவர் திங்கிங் பண்ணி அது ஒரு போர்டு தான் ஃபீல் ஆகிட்டு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் கரண்ட் சுச்சுவேஷன் அந்த ஒரு பர்சன் உங்களுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கான ஒரு மெயின் ரீசன் கேட்டிங்கன்னா, ஸோ அவங்களுக்கும் ஏதாவது கான்ஃப்ளிக்ட்டோ 2 பேரும் அடியோ எனக்கு தேவையில்லாத வார்த்தைகளோ ரிலேஷன்ஷிப்பில் அங்கோட்டு இங்கோட்டு விட்டுருப்பீங்க. ஓகே, ஆளை அதை பிடிச்சிட்டு ஸ்டக் ஆகிட்டு ஆளை அதை பிடிச்சிட்டு அது ஆளோட மைண்டுக்குள்ளே உண்டு. அந்த ஒரு கான்ஃப்ளிக்ட் கடைசியாக நடந்த ஒரு கான்ஃப்ளிக்ட் இவரோட மைண்டுக்குள்ளே உண்டு. அதனால தான் கரண்ட் சுச்சுவேஷன் ஆள் ஒரு அந்த அந்த ஒரு விஷயத்தை திங்க் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இவர் ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்குது. பட் இவர் எதிர்பார்க்குற ஒரு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இவருக்கு எங்கேயும் கிட்டிகிட்டே தான் நம்ம சொல்லலாம். இவருக்கு ஸ்நேகம் உண்டு. 2 ஆஃப் கப்ஸ் சேம் எனர்ஜி உள்ள ஒரு கேரக்டர். 2 பேரும் திங்கிங் ப்ராசஸ் சேமாக இருக்கும். 2 பேரும் சொல்லி வைக்காமலே ஒரே மாதிரி ட்ரெஸ் போடுவீங்க. நீங்கள் பேச வரக்கூடிய ஒரு விஷயத்தை அந்த ஒரு பர்சன் பேசுவாங்க. சொல்லாமலே 2 பேரும் ஆன்லைனில் சேம் டைமில் மீட் பண்ணுவீங்க. ஓகே, 2 பேரும் சேம் உங்களுக்கு எத்தனை மாத்திரம் ஸ்நேகம் உண்டோ சேம் அந்த ஒரு பர்சனுக்கு ஸ்நேகம் உண்டு. ஓகே, பட் ஆள் 2 சுச்சுவேஷனில் ஸ்டக் ஆகணும். எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஆளுக்கு தெரியலை. ஓகே ஓகே, இந்த ஒரு பர்சன் எஸ்டர்டே நைட் என்ன திங்க் பண்ணுறது தெரியுமா? இந்த ஒரு பர்சன் என்ன திங்க் பண்ணுறாங்க எனக்கு எந்த ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா, இவர் இப்போ இவருக்கு ஒரு கோல் இருக்குது, இப்போ இவருக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ இவரோட மைண்டாக இருக்கட்டும், இவர் யாருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பெரியளவில் யாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. யாருக்கும் ஒரு சீரியஸ்னஸ் இல்லாத ஒரு பர்சன் நம்ம சொல்லலாம். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இவரோட காரியம் இம்பார்ட்டன்ட். இப்போ நமக்கு இப்போ சில பர்சன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க ஃபேமிலி லைஃப் சொல்லும்போது இப்போ ஃபேமிலியில் அம்மாவை பற்றி ஃபீல் பண்ணுவாங்க, ஃபாதரை பற்றி ஃபீல் பண்ணுவாங்க, தம்பி தங்கச்சி இருந்தாங்கன்னா அந்த ஒரு சுச்சுவேஷன் நினச்சி ஃபீல் பண்ணுவாங்க, எல்லாரையும் பற்றி ஃபீல் பண்ணுவாங்க சில பர்சன். அதே ஒரு சில பர்சன் பார்த்திங்கன்னா பயங்கர செல்ஃபிஷாக இருப்பாங்க. எனக்கு யார் எப்படி போனேன், எனக்கு நான் தான் இம்பார்ட்டன்ட், எனக்கு என்னோடய லைஃப் இம்பார்ட்டன்ட், எனக்கு நான் வளரணும், எனக்கு என்னோடய கெரியர் வளரணும், நான் லைஃப்பில் பெரிய ஆளாக வரணும், என் லைஃப் முன்னோட்டு போயிட்டே இருக்கணும். நான் எமோஷ்னலாக யாருக்கும் நான் அடிக்ட் ஆகிற கேரக்டர் கிடையாது. எனக்கு எமோஷனல் அடிக்ஷன் எனக்கு லைஃப்பில் தேவையில்லை. எனக்கு ஸ்நேகமோ எனக்கு ஒரு லவ்வோ எனக்கு எதுவும் தேவையில்லை. இப்போ ஸ்நேகம் லவ்வோ தேவை உள்ளவங்க தான் ஃபேமிலியில் ஒரு அடிக்ஷனாக இருப்பாங்க. ஓகே, ஃபேமிலி மெம்பர்ஸ் கஷ்டப்படுறது பார்க்கும்போது இவங்க வருத்தப்படுவாங்க. பட் சில பர்சன்ஸ் உண்டு, நல்லா சம்பாதிப்பாங்க, காசை கொண்டு கொடுத்துருவாங்க. பட் அது ஃபேமிலியில் ஒரு அடிக்ஷன் ஒரு அட்டாச்மெண்ட் எதுவுமே கிடையாது. நல்லா சம்பாதிப்பாங்க, பார்த்து பண்ணிவிடுவாங்க, காசை கொடுத்துருவாங்க. பட் அந்த ஃபேமிலி கூட ரொம்ப அட்டாச்ட் ஆக மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சன் கூட நீங்கள் டீல் பண்ணிட்டு அப்போ இந்த பர்சன் எஸ்டர்டே நைட் என்ன திங்க் பண்ணுறோன்னா, ஒரு டைமில் நான் ஸ்நேகம்னா என்னென்னு தெரியாமல் நான் இருந்தேன். ஒரு டைமில் எனக்கு லைஃப்பில் நான் என்னெல்லாம் விஷயம் அச்சீவ் பண்ணணுமோ எல்லா விஷயத்தையும் நான் அச்சீவ் பண்ணிட்டு உண்டு. நான் ஒரு மேபி பயங்கர ஃபேமிலி பேக்ரவுண்ட் உள்ள ஒரு பர்சனாக இருக்கலாம். பட் இப்போ நான் எங்கேயோ ஸ்டக் ஆகிட்டு உண்டு. இப்போ நான் நினைக்கிற மாதிரி முன்னாடி நான் இருந்த மாதிரி என்னால் என் லைஃப்பை கொண்டு போக முடியல. என்னால் என்னோடய கோல் நோக்கி ட்ராவல் பண்ண முடியல. நான் எங்கேயோ ஸ்டக் ஆகிட்டு உண்டு. ஆக்சுவலி இந்த ஒரு பர்சனுக்கு ஸ்நேகங்கிறது இவருக்கு ஸ்நேகங்கிறது இவருக்கு எங்கேயுமே கிட்டிட்டு இல்லை. இவர் ஸ்நேகத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத ஒரு கேரக்டர் ஆகும். பட் இவர் உங்களை மீட் பண்ண பிறகு இவரே ஸ்டக் ஆகிட்டு உண்டு. இவருக்கு ஸ்நேகம்னா என்னென்னு தெரிஞ்சுட்டு, எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்னென்னு இவருக்கு தெரிஞ்சுட்டு. அப்போ இவர் இப்போ நினைக்கிற மாதிரி இவருக்கு லைஃப்பில் ஒரு சக்ஸஸ் இல்லை, ஒரு பீஸ் இல்லை, இவருக்கு முன்னோட்டு போகலை. இப்போ யார் என்ன திங்க் பண்ணுறாங்க, இந்த ஒரு சுச்சுவேஷன் ஒன்று மாறினா கொள்ளலாம். நான் இத்தனை நாள் நான் ஸ்டக் ஆகி நிற்கிறதுக்கு எனக்கு முன்னாடி மாதிரி எனக்கு லைஃப் வேணும். முன்னாடி மாதிரி நான் எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக என்னோடய கரியரில் ட்ராவல் பண்ணேன், என்னோடய கோல் நோக்கி போனேன், அதே மாதிரி எனக்கு ஒரு சுச்சுவேஷன் அமையணும். இந்த ஒரு பர்சன் பயங்கரமாக திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னதான் இந்த ஒரு பர்சன் சீட்டிங் பண்ணாலும் உங்களை விட்டுட்டு ஓடணும்னு நினச்சாலும் இன்னொரு பர்சன் திங்க் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த ஒரு பர்சன் என் லைஃப்பில் வேண்டாம், இந்த ஒரு பர்சனை நான் திரும்பி பார்க்கக்கூடாது, முடிஞ்சு போன விஷயங்கள் முடிஞ்சதாகவே இருக்கட்டும், இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம நினைக்கவே கூடாது. நம்ம நினச்சாலும்
நமக்கு அந்த ஒரு விஷயம் நம்ம மைண்டில் வந்துட்டே போகுது. ஒரு குத்தமுள்ள நெஞ்சு குறுக்குன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இவர் ஈஸியாக ஏமாற்றிட்டு போயிருக்கலாம். பட் இவர் ஏமாத்துகிற ஒரு விஷயம் இவரோட மைண்டுக்குள்ளே ஹார்ட்டுக்குள்ளே கிடந்து இவருக்கு அந்த விஷயம் மைண்டுக்குள்ளே வந்துகிட்டே இருக்கனால இந்த ஒரு பர்சன் என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்கோட்டு ஒழிச்சு உணர முடியாது போல். ஓகே, எங்கோட்டு ஒழிச்சு உணர முடியாது போல். நான் ஏன் இந்த ஒரு பர்சனுக்கு நான் சீட்டிங் பண்ணதை நினச்சி நான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, அது முடிஞ்சு போன விஷயம். அதை நான் இப்போ எதுக்கு திங்க் பண்ணணும்? ஒரு ரிலேஷன்ஷிப் வந்துச்சு, ஓகே, நான் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன், ஒரு சீட்டிங் நடந்து போச்சு, ஓகே, அது முடிஞ்சதாகவே இருக்கட்டும். அதை நான் எதுக்கு இப்போ திங்க் பண்ணுறேன்? எனக்கு ஏன் இந்த ஒரு பர்சனை நான் சீட் பண்ணதை நினச்சி இப்போ ஏன் நான் ஃபீல் பண்ணுறேன்? இப்போ ஏன் நான் ஸ்டக்காகி நிற்கிறேன்? ஆக்சுவலி இவருக்கு உங்கள் கூட ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது. அதனால தான் இவர் உங்களை சீட்டிங் பண்ணதை நினச்சி இவர் அது பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. ஐயோ, நம்ம சீட்டிங் பண்ணிட்டோமே. இனி இவங்களுக்கு சீட்டிங் பண்ண போகிறோம், நமக்கு லைஃப்பில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லையே, நமக்கு இப்போ குத்தமுள்ள நெஞ்சு குறுக்கு, இப்போ நமக்கு உறக்கம் இல்லையே. ஓகே, ஸோ அந்த ஒரு தாட்டாக இவருக்கு உண்டு. ஓகே, தென் സ്നേഹമുണ്ട്. 2 പേർക്ക് ഈക്വൽ സ്നേഹമുണ്ട്. ஓகே, 2 பேருக்கு ஈக்குவல் ஸ்நேகம் உண்டு. பட் ஆள் எல்லாத்தையும் சப்ரஸ் பண்ணுற கேரக்டர், சப்ரஸ் தான் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் பண்ணி வச்சுருக்காங்க. பட் இன்னொரு விஷயம், நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணிங்கன்னா ஆள் உங்ககிட்ட அட்ராக்ட் ஆவாங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ இவருக்கு லைஃப்பில் ஒரு எதிர்பார்க்குற ஒரு பீஸோ இல்லைங்க ஒரு சமாதானமாக இப்போ இவருக்கு லைஃப்பில் கிடையாது. அப்போ நீங்கள் இப்போ நிறைய பேர் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க. அப்படி செல்ஃப் லவ் பண்ணுறீங்கன்னா வெரி குட், இவர் உங்ககிட்ட அட்ராக்ட் ஆகுறாரு. ஓகே, உங்களை பார்த்து இவர் இப்போ அட்ராக்ட் ஆகுறாரு. ஓகே, இவர் வந்து ரிலேஷன்ஷிப் ஏன்னா இவருக்கு கம்ப்ளீஷனுங்கிறது இவருக்கு எங்கேயுமே ஃபீல் ஆகிட்டில்ல. இவருக்கு முன்னாடி மாதிரி ஹாப்பியாக இவருக்கு லைஃப்பை கொண்டு போக முடியலை. அப்போ இவர் திங்க் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, சரி ஓகே, நம்ம லைஃப்பில் எப்போ என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. ஓகே, முன்னாடிக்கு ஸ்னேகனா என்னென்னு தெரியாத ஒரு கேரக்டருக்கு நீங்கள் வந்து பார்த்தா ஸ்னேகனா என்னென்னு മനസ്സിലായിട്ടുണ്ട്. இதை விட்டு எங்கே ஒழிச்சு போனாலும் முடியாது போல். ஸோ ஓகே, இதை அஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு இவர் ரெடி ஆகிட்டு. இவர் அஸ்பெக்ட் பண்ணணும், அஸ்பெக்ட் பண்ணணும், இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஒர்க் பண்ணணும், இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு க்ரோ வரணும், உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கணும், கமிட்மெண்ட் கொடுக்கணும், இது எல்லாம் இவரோட மைண்டுக்குள்ளே உண்டு. ஓகே, எல்லாமே இவரோட மைண்டுக்குள்ளே உண்டு. பட் நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க அப்படின்னா கட்டாயம் நமக்கு வந்து நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் இங்கே நமக்கு நடக்கும். ஏன்னா நமக்கு ஆக்சுவலி சன் கார்டாக வந்திருக்குது. அப்போ சன் கார்டு சொல்லும்போது அது ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் ஆகும். ஓகே, இது வரைக்கும் ஒரு நெகட்டிவான ஒரு சைக்கிள் ரிலேஷன்ஷிப்பில் ஃபேஸ் பண்ணிட்டுருக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் டோட்டலாக சேஞ்ச் ஆகும். நீங்கள் செல்ஃப் லவ் பண்ண எல்லாம் சேஞ்ச் ஆகும். மேபி இது இப்போ உங்களுக்கு ஒர்க் ஆகட்டால் நீங்கள் செல்ஃப் லவ் பண்ண போகிற உங்களுக்கு இந்த ரீடிங் ஒர்க் ஆகும். நீங்கள் செல்ஃப் லவ் பண்ண ஆள் உங்ககிட்ட அட்ராக்ட் ஆகி வருவாங்க. ஏன்னா நம்ம ஒரு ஹை வைப்ரேஷன் இருக்கும்போது, நம்ம பயங்கர பாசிட்டிவாக இருக்கும்போது, நம்ம பயங்கர பீஸாக இருக்கும்போது ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் கட்டாயம் அட்ராக்ட் ஆவாங்க. ஓகே, செல்ஃப் லவ்ங்கிறது என்ன சொல்கிறது, மாடலில் ட்ரெஸ் போட்டுட்டு அந்த ஆளுக்கு முன்னாடி பாரு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படி காட்டுறது செல்ஃப் லவ் கிடையாது. செல்ஃப் லவ் மீன்ஸ் என்னென்னா, நம்மளுக்குள்ளே எவ்வளோ வலி இருக்கட்டும், எவ்வளோ வேதனை இருக்கட்டும், எவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்கட்டும், எவ்வளோ எமோஷன்ஸ் இருக்கட்டும், எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே சப்ரஸ் பண்ணி வச்சுட்டு நம்மளோட ஃபீலிங்ஸ் எமோஷனெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு நம்ம யாரையுமே சேசிங் பண்ணாமல் நம்ம ஹாப்பியாக இருக்கிறோன்னா அதுதான் நம்ம செல்ஃப் லவ். அந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆள் அட்ராக்ட் ஆவாங்க. அந்த மாதிரி நமக்கு ஜட்ஜ்மெண்ட் ஒரு கார்டு வந்துடும். இவர் கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் இருக்காங்க, உங்களை ஸ்டக் ஆக்கி வச்சுருக்காங்க, கன்ஃபியூஸ் ஆக்கி வச்சுருக்காங்கன்னா நீங்கள் வரி பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா நமக்கு ஜட்ஜ்மெண்ட் கார்டு வந்துருக்குது. ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு ஃபேவரபுளாக, உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபேவரபுளாக ஜட்ஜ்மெண்ட் வரும். ஓகே, இதில் ஒரு சிலவங்களுக்கு இந்த ஒரு பர்சன் ஃபேமிலி லைஃப்பில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஹாப்பி ஒன்றும் கிடையாது. மேபி ஃபேமிலி லைஃப்பில் டிவோர்ஸு அந்த மாதிரி ஏதாவது போயிட்டுருக்கலாம் இந்த ஒரு பர்சன் லைஃப்பில். ஸோ இவர் ஆக்சுவலி அந்த சுச்சுவேஷனில் இவர் ஸ்டக்காகி நிற்கிறாங்கன்னா இனி இவர் உங்களுக்கு ஒரு அந்த கிளாரிட்டி கொடுப்பாங்க. ஓகே, இனி வரைக்கும் ஒரு டைமில் ஏன் நான் ஒன்று விட்டுட்டு போனேன், ஏன் எனக்கு லைஃப்பில் என்னால் நடந்துச்சு, ஸோ அதெல்லாம் குறித்து ஒரு கிளாரிட்டி கொடுப்பாங்க உங்களுக்கு. மேபி இவர் பயங்கர ட்ரெடிஷ்னல் பர்சனாக இருக்கலாம், ஃபேமிலி ஓரியன்ட் பர்சனாக இருக்கலாம், ஃபேமிலியில் ஸ்டக்காகி நிற்கலாம், ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டியில் ஸ்டக்காகி நிற்கலாம். ஓகே, பட் என்ன இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் கிளாரிட்டி கிடைக்கும். ஏன்னா ஆக்சுவலி ஏன்னு கேட்டிங்கன்னா இவருக்கு ஒரு கம்ப்ளீஷனுங்கிறது இவருக்கு எங்கேயும் ஃபேமிலி இருக்கலாம், இவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். இவருக்கு எதிர்பார்க்குற ஒரு கம்ப்ளீஷன் இவருக்கு யாருக்கிட்டே கிட்டிட்டு இல்லை. அந்த ஒரு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு எமோஷனல் கம்ப்ளீஷனுங்கிறது
அவருக்கும் உங்கள் கூட தான் ஃபீல் ஆகுது. அதனால் இவர் உங்களை விட்டு எங்கே ஒளிச்சு ஓடணும்னு நினச்சாலும் கடைசி இவர் வந்து அடையிறது உங்ககிட்டே தான் இருக்கும். அப்போது இவர் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் கஷ்டப்படுறாரு. ஒரு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இவருக்கு இல்லை, ஒரு பீஸ் இல்லை, டோட்லி கன்ஃபியூஸ். அப்போ நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறீங்க, நீங்கள் ஹை வைப்ரேஷன் எடுக்கிறீங்க, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க, நீங்கள் சிரிக்கிறீங்க, நீங்கள் இவங்களை சேசிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ஆள் ஈஸியாக அட்ராக்ட் ஆவார். ஓகே, ஸோ அதனால் கட்டாயம் செல்ஃப் லவ் பண்ணுங்க. ஓகே, இதுதான் இந்த ஒரு போர்ஷனோட எஸ்டர்டே நைட். பெரிய அளவு நமக்கு கார்டு எதுவும் வரல. ஓகே, இவர் பெரிய அளவில் ஃபீல் பண்ணுறாரா, வருத்தப்படுறாரா, அவங்கள நினச்சி அழுதாரா அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஸோ அவரோட சுச்சுவேஷன் இப்படி தான். ஓகே, தென் நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட் நம்பர் பார்க்கலாம். 777 ஏஞ்சல் நம்பர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 777 கண்டினியூஸாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரெசனேட் ஆகும். ஓகே, 111 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 111 பார்க்குறேன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். 111, 777 இதில் மேபி ஒரு சிலவங்களுக்கு ஏஜ் 22 இருக்கலாம். ஓகே, தென் இம்பார்ட்டன்டான மந்த் பார்க்கலாம். ஜனவரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட், டிசம்பர் இம்பார்ட்டன்ட். டேட்டு பார்க்கலாம். 1 இம்பார்ட்டன்ட், 2 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 8 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 10 இம்பார்ட்டன்ட், 12 இம்பார்ட்டன்ட், 21 இம்பார்ட்டன்ட், 21 இம்பார்ட்டன்ட், 17 இம்பார்ட்டன்ட். மேபி ஒரு சிலவங்களுக்கு 44 ஏஜ் இருக்கலாம். ஓகே, 20 இம்பார்ட்டன்ட், 21 இம்பார்ட்டன்ட், 19 இம்பார்ட்டன்ட். எஸ், 19 இம்பார்ட்டன்ட். இந்த நம்பரில் அவங்களுக்கும் டேட் ஆஃப் பர்த்தும் ஃபஸ்ட்டு மீட்டிங்கும் லாஸ்ட்டு மீட்டிங்கும் இந்த டேட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். வீடியோ பிடிச்சுன்னு லைக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை கனெக்ட் ஆகி இருக்கும்போது மட்டும் தான் அவங்களோட எனர்ஜி இங்கே நமக்கு அப்டேட் ஆகும். ஓகே, ஸோ வீடியோ பிடிச்சுன்னு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.